நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சியில் அம்ருத் திட்ட குடிநீர் குழாய் பணி தோல்வியடைந்ததாக கூறி பொதுமக்கள் குடிநீர் இணைப்பு உபகரணங்களுக்கு மாலை அணிவித்து பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தி போராட்டம் நடத்தினர். நகராட்சியிலிருந்து பேசுறோம். தண்ணியே சுத்தமா வரல, அப்படியே வந்தாலும் கலங்கெல்லாம் வருது. தண்ணியெல்லாம் குளிச்சுட்டு போறதுக்கு எல்லாம் கஷ்டம் நம்ப இருக்குது. என்னன்னு எல்லாம் பாருங்க. திரும்பி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. தண்ணி இல்லாத அது தண்ணியை நான் எடுத்து விடல. தண்ணியை எடுத்து விடல. தண்ணி அதில் போட்டாலும் வராதுங்கிறாங்க. வர்றதே தண்ணி எடுத்து விட்டா போதும். 5 நாளாக தண்ணி வரல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த தெருவே வரல. சிலை நகர் 2வது வீதி தெருவே வரல. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய நகராட்சி பகுதியில் அம்ருத் திட்டம் சொல்லி ஒரு 17 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக ஒரு தகவலுங்க. அந்த 17 கோடி ரூபாய்க்கு 2 ஆண்டுகளாக வேலை செய்கிறாங்க. எங்கேயுமே ஒரு இடத்துல கூட உருப்படியான வேலைகள் செய்யலை. ஒரு இடத்துல தண்ணி வருது, இன்னொரு இடத்துல தண்ணி உடஞ்சி போகுது, இன்னொரு இடத்துல நீரூற்று மாதிரி வருது, ஒரு சில இடங்களில் தண்ணியே வர்றதில்லை. இதையெல்லாம் இங்கே இருக்கும் நகராட்சி ஊழியர்கள் இதை கலாய்வு செய்வதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில எல்லா பகுதியிலும் பறிச்சுப்பட்ட சாலைகள் அங்கங்கே பேருந்து கிடக்கு. எங்கேயுமே வாகனம் ஓட்ட முடியாத அளவுக்கு தான் 21 வார்டுகளையுமே இருக்குது. இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக நாங்கள் நகராட்சி கிட்ட புகார் அளிச்சிருக்கோம். ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்காமல், அதே போல் 21 இங்கே இருக்கிற 3வது வார்டு தில்லைநகர் பகுதியில் கிட்டத்தட்ட 20 நாட்களாக தண்ணீர் இல்லாமல் இருந்தோம். ரொம்ப சிரமப்பட்டோம். இது மாற்று வழியை கூட ஒரு நகராட்சி ஏற்பாடு செய்யலை. மாற்று வழி ஒரு தண்ணீர் இங்கே இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 400க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்குது. இந்த வீடுகளுக்கு தண்ணீரே கிடைக்காது. 20 நாட்களாக இல்லாமல் இருந்துச்சு. இதுக்கு நகராட்சி ஒரு லாரிகள் மூலமோ அல்லது ஏதோ ஒரு வாகனத்தின் மூலம் குடிநீரை விநியோகிக்கணுங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இருக்குது. அதே போல் இந்த 17 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதா சொன்னாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கதா நாங்கள் கருதுகிறோம். உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த அம்ருத் பைப் திட்டத்தின் மீது அந்த திட்டத்தின் ஒப்பந்ததாரர்கள் சரியான முறையில் இங்கே வேலைகள் செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை அவர்கள் காலம் கடத்தி வேலை செய்கிறார்களாக நாங்கள் கருதுகிறோம். அவர்கள் அப்படி ஏதாவது அரசுக்கு ஒப்பந்த விதிமுறைகளுக்கு மீறி இங்கே நடைபெற்றிருந்தால் அம்ருத் திட்டம் உடனடியாக ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டு புதிய ஒப்பந்ததாரரை அமர்த்தி வேலை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். இதனால ஒரு சில பகுதிகளிலேயே தண்ணீர் உடைஞ்சி வேஸ்டா போயிட்டு இருக்கு. ஒரு சில பகுதிகளில் தண்ணீர் வர்றதே இல்லை. ஒரு சில பகுதிகளில் குறுகுறுன்னு வருது. இப்படி பல சிக்கல்கள் இருந்துகிட்டு இருக்குங்க. இங்க எங்களுக்குலாம் 20 நாளா தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. இன்னைக்கு மீண்டும் HTP லைன்ல கொடுக்கறதா சொன்னாங்க. 20 நாளா சொல்லி செக் பண்ண சொல்லிட்டு ஒரு தண்ணி வராதனால மீண்டும் பழைய லைன்லேயே கனெக்ஷன் கொடுத்து இப்போ ஒரு நாள் தான் தண்ணி வருது.